குறைந்த முதலீட்டில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ஐடி ஊழியரிடம் லட்சக்கணக்கில் மோசடி நடத்தியிருக்கிறது ஒரு கும்பல். நடந்தது என்ன பார்க்கலாம். தொழிலதிபர் ஆகலாம் என்ற ஆசையில் பறிகொடுத்த 3 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 3 புத்தகங்களை மட்டுமே வாங்கிக் கொண்டு தவித்து நிற்கிறார் இமானுவேல். ஐடி ஊழியரான இவர் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர். சில மாதங்களுக்கு முன் QNet என்ற தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் சமூக வலைதளம் மூலம் இமானுவேலுக்கு அறிமுகமாகி இருக்கிறார்கள். கொரோனா பாதிப்பால் ஐடி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யப்போவதாக கூறிய அவர்கள் இமானுவேலுக்கும் வேலை பறிபோகலாம் என கூறி அச்சுறுத்தி உள்ளனர். வேலை இல்லை என்றாலும் வாழ்வில் முன்னேற வழிகாட்டுவதாக கூறிய அந்த கும்பல் குறைந்த காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்க தங்களிடம் சிறந்த வழிகள் இருப்பதாக ஆசை வார்த்தை கூறியிருக்கிறது. இதை நம்பிய இமானுவேலுவும் தொழிலதிபராகும் ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக 3 லட்சம் ரூபாய் வரை அந்நிறுவன ஊழியர்களிடம் அள்ளிக் கொடுத்திருக்கிறார். அதற்கு தொழில் சிந்தனைகளை வளர்க்கும் 3 புத்தகங்களை கொடுத்த அவர்கள் பின்னர் இமானுவேலை கண்டுகொள்ளாமல் கழற்றி விட்டிருக்கிறார்கள். சந்தேகமடைந்த அவர் இது குறித்து கேட்டபோது வேறு சிலரை திட்டத்தில் சேர்த்து விட்டு அதற்கான கமிஷன் தொகையை வாங்கிக் கொள்ளுமாறு கூறி அதிர்ச்சி அளித்திருக்கிறது அந்த கும்பல். அப்போதுதான் தாம் ஏமாற்றப்பட்டிருப்பது இமானுவேலுக்கு புலப்பட்டது. மோசடி கும்பலில் சிக்கிக் கொண்டதை அறிந்து சுதாரித்துக் கொண்ட இமானுவேல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அது குறித்த விசாரணையில் QNet கும்பல் இதே பாணியில் ஏராளமான நபர்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஆண்டுக்கு 1 கோடி சம்பாதிக்கலாம், ஆயுள் முழுவதும் முதலாளியாகவே வாழலாம், சொகுசு வாழ்க்கை தேடி வரும் என்பது போன்ற தேனொழுகும் வார்த்தைகள்தான் இக்கும்பலின் மூலதனம். மக்களிடம் பேராசையை தூண்டி வருவதுதான் இவர்களின் பிரதான வேலை. அதில் சிக்குபவர்களை பகடைக்காயாய் பயன்படுத்தி பண மோசடி செய்வதுதான் இவர்களின் டார்கெட் என்கிறார் பாதிக்கப்பட்ட இமானுவேல். தன்னை போல் யாரும் ஏமாறும் முன் மோசடி கும்பலை கண்டறிய வேண்டும் என்பதே அவரின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.